எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா வந்து ரகு தாத்தா ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா வந்து கிங்ஸ்லி என்னோட ஃப்ரெண்ட் கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் உட்காந்துட்டு இது ஒரு சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சடனாக சொன்னான், ஏய் மச்சான், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாய்ச்சாரா, பேங்க்ல வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினாரு. ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு கூவிட்டு ப்ரமோஷன் மட்டும் நீ ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாய்ச்சாரு அப்படின்னா சரி சார் ஓகே. அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது, நல்ல படம் ஐடியா. இது ஆல்மோஸ்ட் 14 years back and here we are. So and it would not have been possible. நான் கொஞ்சம் பீட்டர் ஓடுவான், கண்டுக்காதீங்க. It would not have been possible without my writing team, Anand, Manoj, and Naveen, and my technical team, DOP, Yamini, Eknamurthy, editor T.S. Suresh, sound designer Anand Krishnamurthy, Purnima, costume designer. Am I forgetting someone? Illa. Production designer Ram Charan, sorry, I forgot. Sorry. Art director. So strong team. இந்த படம் பண்ணா இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது, எக்ஸப்ட் ஃபார் கப்புள் ஆஃப் பீப்புள். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பற்றி யார் என்ன வேணா சொல்லாங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங். Wonderful actors came together and did such a fantastic job, led by Kirti Suresh, MS Bhaskar sir. Our illa niga, I think he's busy. Devadarshini ma'am, and of course my good friend Ravindra Vijay. இல்ல அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கை தட்டுறேன், கண்டுக்காதீங்க நீங்க. So anyway, I want to keep it short. Thank you so much for making this happen, Abhishek. And of course, இது நான் சொல்லலாம் வந்து நான் வந்து சத்தியமா I'll go to hell. இந்த படம் எப்படி நடந்ததுன்னா வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போனார். என்னடா நீ பெங்களூர்ல தான் இருக்கிய, எனக்கு தெரியாது. ஆமாம் தல, நான் பெங்களூர்ல தான் இருக்கேன் அப்படின்னா, என்ன ஹொம்பளி ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம், நம்ம கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவர் கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட உட்கார வச்சு, உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கானா, நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன். ஒரு பையனுக்கு லவ் பண்றான் ஒரு பொண்ணை, ஆனா அந்த பொண்ணு அவனை கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கத்துக்கணும், அவள் தான் சொன்னேன். ஓ செம்மையா இருக்கு சார், செம்மையா இருக்கு சார், இதே பண்ணலான்னு. பட் அது பண்ணல, வேற பண்ணிருக்கோம். யூ வில் see. So thank you Vijay for making this happen. Thank you so much. Yeah. And also I want to thank Shankar Anna, if you're there. He's there la. Yeah, for supporting me and making me believe that நீ கிரியேட்டிவ் பா, நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்றேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.